கடுகு ஒரு சின்ன விதை, அற்பமான ஒரு விதை. இன்னைக்கு நீங்க அதை போல ஒரு அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருக்கலாம். ஒரு கடுகை கூட மோசமா எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று அந்த கடுகு விதையை எடுத்து போட்டு விதைக்கிற பொழுது அது வளர்ந்து பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் கூட வந்து தகுபடியாய் ஆயிடுச்சு. அல்லேலூயா. உள்ளத்துல அந்த கடுகு போன்ற ஒரு விசுவாசம் இருந்தாவோ, என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை ராஜாக்களுக்கு மத்தியிலே வைப்பார், உன்னதமானவருடைய தேவன் என்னோடு கூட இருப்பார், அவருடைய செட்டைகளின் நிழலே எனக்கு ஆரோக்கியம் எப்பொழுதும் இருக்கும், என் பிள்ளைகள் ஒளிவுமான கண்ணுகளை போல வளருவார்கள், என் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவரின் வாழ்க்கையை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, எனக்கு உருவமானவர்கள் எல்லாரும் இல்முருவாவார்கள், என் தேவன் என்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். புதிய வருடத்திலே கர்த்தர் எனக்கு புதிய நன்மைகளை தருவார். என் வாழ்க்கையில் இழந்தேனோ, எதையெல்லாம் நம்பி நான் ஏமாந்தேனோ, எதையெல்லாம் நான் ஜெபித்து எனக்கு கிடைக்காம போச்சதோ, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு புதிய வருடத்திலே செய்ய போகிறார். அவருடைய கிருபையினாலே என்னை நடத்த போகிறார். அவருடைய கிருபையினை தாங்கி நடத்த போகிறது. அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நான் ஆசீர்வாதத்தை பெற்று